இதேதுல்லா, நூலகத்துறைக்கு புத்தகங்கள் வாங்கக்கூடிய அந்த எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டை பதிப்பாளர்கள் முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாத்தீங்க? ஒரு முழுமையான வரலாறு சொல்லணும். இதில் அதிமுகவா திமுகவா என்பதையெல்லாம் தாண்டி டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கிற வரை 600 1000 நூல்களை வாங்கினார். அப்போ நான்லாம் ஒரு பதிப்பாளராக இருந்தேன். அவர் காலம் என்பது நூலகத்தினுடைய பொற்காலம். அந்த காலகட்டத்தில் துணை முதல்வராக இருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த இன்றைய முதல்வர் கூட 5000 நூல்கள் வாங்கியிருக்கார். இன்னைக்கு நான் பாராட்ட வேண்டியதை நான் பாராட்டுறேன். இன்னைக்கு கூட துணை முதலமைச்சராக இருந்தால் அந்த மாதிரி நடக்குமோ கூட ஒரு யோசனை வருது. அந்த அளவுக்கு துணை முதல்வராக இருந்த உள்ளாட்சித்துறையினுடைய முதல்ல பஞ்சாயத்து ராஜ் காரணமாக 5000 நூல்கள் 12000 காப்பி வரை வாங்கியிருக்காங்க. 5000லேருந்து 12000. ஏன்னா நான் உண்மையே சொல்லணும், இன்றைய முதல்வர் இது கலைஞர் ஆட்சி காலம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முந்தைய ஆட்சி காலமும் அதே மாதிரி பதிப்பாளர்களுக்கு ஆண்டுதோறும் 600 என்ற இது நடந்துக்கிட்டே வந்துச்சு. அன்றைக்கு நிறைய பதிப்பாளர்கள் இருந்தார்கள், நல்ல நூல்களும் வந்தது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தினுடைய கல்வி நிலை உயர்ந்ததுக்கு காரணம் ஏதோ இன்று நேற்று அல்ல, அது தொடர்ந்து வந்த ஒன்று என்பதை நாம் மறுக்க முடியாது. காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்து வந்தது. ஆனால் கலைஞர் அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னும் என்ன செஞ்சாருங்கிறத நான் சொல்லிட்டா தான் இங்கே வர்றதுக்கு முடியும். தனது சொந்த பணத்திலிருந்து 1 கோடி ரூபாயை ஒதுக்கி இன்றைய புத்தக கண்காட்சி எல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தது மட்டுமல்லாமல் அதுக்கு 5 சிறந்த எழுத்தாளர்களுக்கு தன் பணத்திலிருந்து ஆண்டுதோறும் பரிசு கொடுக்கிற திட்டத்தை அறிவித்தார். ஒரு பப்பாசிங்க கூடிய அந்த பதிப்பாளர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைச்சது, அவர்களுக்கும் உதவி செய்தார். இது 2011 வரை. அதற்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகளில் 5 முறை நூல்கள் வாங்கினார்கள். அதையும் நாம் உண்மையை சொல்லி ஆகணும். 10 ஆண்டுகளில் 5 முறை வாங்கினார்கள். இந்த எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் 5 வருஷத்துல ஒரு முறை தான் வாங்கி, ஒரே ஒரு முறை தான். இப்பொழுதுதான் அதற்கான உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த உத்தரவை ஏற்பதா இல்லையா என்று ஒரு ஆலோசனை கூட்டம் கூட பதிப்பாளர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். நான் வரும்போது முழு உண்மையை உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஏன்னா 4 ஆண்டுகளாக பதிப்பாளர்களும் நூல் வாங்கவில்லை. என்ன சிக்கல் அரசுக்கு? ஒரு சிக்கலும் இல்லை. இன்றைக்கு 2500 கோடி மாநகராட்சி, நம்ம சென்னை மாநகராட்சி மட்டும் வசூல் ஏறத்தாழ 2 மடங்கு. ஆனால் தமிழ்நாடு முழுக்கும் ஏறத்தாழ பழைய கணக்கு 1200 1300 கோடி கணக்கு போட்டாலும் 6000 கோடி ரூபா. அந்த 10 விழுக்காடுல 600 கோடியில் மத்திய அரசும் மாநில அரசும் லைப்ரரியில் கட்டினா கூட குறைஞ்சபட்சம் ஆண்டுக்கு ஒரு 150லேருந்து 200 கோடி ரூபாய்க்கு நூல் வாங்கியிருக்கணும். துரதிர்ஷ்டவசமாக தலைவர் நம்முடைய முதல்வர் அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, அதிகாரிகள் சொல்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, 4 ஆண்டுகளாக வாங்காதது மட்டுமல்ல, வெறும் 40 கோடி ரூபா. இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் 150 கோடி கணக்கு வச்சாலும் 600 கோடி ரூபா. இதை நான் தொடர்ந்து அரசுக்கு சொல்லி வருகிறேன். நான் பல கோரிக்கைகளை வைக்கிறேன். சிறைவாசிகள் விஷயத்தில் கூட நான் தான், என் தலைமையில் தான் போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு தான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவருடைய விடுதலை பற்றி சிந்தனை நடந்தது. 4 ஆண்டுகளாக ஹஜ் இல்லம் வேணும்னு கூட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு போராட்டத்தை கடந்த ஆண்டு நடத்தினேன் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில். நல்ல வேலை முதல்வரை பாராட்டுகிறேன். இப்போ ஹஜ் இல்லம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை நான் பாராட்டுகிறேன். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். அதிகார வர்க்கம் அல்லது ஆலோசனை தரக்கூடியவர்கள், ஒரு நல்ல முதல்வர், ஒரு நல்ல ஆட்சி, இந்த ஆட்சி இன்னும் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி எந்த நிலையிலும் இல்லாமல் போய்விடக்கூடாது என்ற நிலையில இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறைக்கு வாங்கி இருக்காங்க. தொடர்ந்து 4 ஆண்டுகள் வாங்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு நான் தெளிவா சொல்றேன். அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி வாங்க. சகோதரர் தமிழ் காமராசனுக்கு என்ன தெரியும்? நாம் பதிப்பாளர்களை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். 4 ஆண்டுகளாக வாங்கியிருந்தா நூலகத்துறை என்ன செஞ்சிருக்கும் தெரியுமா? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கும். நானும் ஒரு காலத்தில் நூல்களை கொடுத்தவன். 2011 12 வரை நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தெளிவாக எல்லாருக்கும் அந்த விளக்கம் வரும், நூலகத்துறை கொடுக்கும். அந்த வேலை நடக்கவில்லை 4 ஆண்டுகளாக. நீங்கள் அங்கே வாங்கணும் இங்கே வாங்கணும் ஸ்கூல் வாங்கினதுங்கெல்லாம் அது வந்து எல்லா காலத்திலையும் உள்ளது. நான் எல்லாம் அம்புலி மாவா படித்து அறநெறியோட வாழணும்னு நினச்சிட்டு வந்தவன். நான்லாம்
பெருந்தலைவர் காமராஜரை பார்த்த அறநெறி மட்டுமல்ல, இது மாதிரி நூல்கள் வந்து அன்னைக்கு நூலகத்தில் படித்ததன் காரணமாக இன்னைக்கு பதவியோ பணமோ பெரிதல்ல. நாம் நேர்மையாக இருக்கணும், அரசு நேர்மையாக இருக்கணும், மக்கள் என்ன நேர்மையாக பப்ளிகேஷன்ல எல்லாம் இருக்கணும். என்னென்ன அந்த மாதிரி நூல்கள் புத்தகங்கள் இன்னைக்கு இல்ல. என்னென்ன பப்ளிஷர்லாம் என்ன புத்தகங்களை அச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் அலைபேசியில கேட்டாங்க. நான் சொல்றதை கேளுங்க, இது நீண்ட காலமா வருது. ஒரு பொது அறிவிப்பு வரும், நீங்க எல்லாம் நூலை கொண்டு வந்து கொடுங்கன்னு. எதுல வரும்? பத்திரிகைகள்ல வருமா? எது அறிவிப்பு யாருக்கு? ஒரு பப்ளிஷர் பத்திரிகையில வரும், இப்போ பொதுவெளியில வரும், எல்லாத்துலயும் வரும். உடனே பப்ளிஷர்ஸ் போனா அதுக்கு அவங்க டைட்டில், இப்போ என்கிட்ட ஒரு 10 டைட்டில் இருக்குன்னு சொன்னா நான் 5 படி கொடுப்பேன். நான் அந்த 5 படியில 10ல வந்து ஒரு 3 4 5 ஆர்டர் கொடுப்பாங்க. 600லேருந்து 1000 கொடுப்பாங்க. ஒரு பதிப்பாளர் வந்து 38 புக்கு, 20 புக்கு, 40 புக்கு, இன்னைக்கு வந்து 40 கோடி ரூபாயில் பிரச்சனை என்ன தெரியுமா? பதிப்பாளர்களுடைய பிரச்சனை என்னன்னா, 500 புத்தகமோ 600 புத்தகமோ 300 வாங்கினா கூட அவர்களால் அதை பதிப்பிக்க முடியும். இது வந்து இட்லி தோசை மாதிரி 4 5 ஊத்துற விஷயம் அல்ல. இதெல்லாம் நாம புரிந்து கொள்ளணும். பட் இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, டிமாண்டை பொறுத்து 1 2 கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதை பதிப்பாளர்கள்ங்கிறவங்க காணா போயிடுவாங்க, வீணா போயிடுவாங்க. அப்படி 1 2 10 20 போட முடியாது. மொத்தம் 4600 நூலகங்கள் இருக்கு. எப்படி செய்வாங்கன்னா, ஒரு பதிப்பகத்தில் 600 வாங்கி ஒரு 600 கொடுத்துருவாங்க, 600 நூலகங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது கூட யார் அனுப்புவாங்க தெரியுமா? செலவு செஞ்சு அந்தந்த நூலகங்களுக்கு, மாவட்ட நூலகங்களுக்கு பதிப்பாளர்கள் அனுப்புவார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. சில நேரங்களில் பணம் அங்கிருந்து தான் வரும். இது இந்த வரலாறெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சாகணும்னு நான் சொல்ல வர்றேன். அப்படி இருந்த நிலைமை இப்போ இல்லாமல் 38 புக்கு, 28 புக்கு, 18 புக்குனா மாவட்ட நூலகங்களுக்கே இது போதாது. இது அரசின் காதுகளில் அல்லது முதல்வருக்கு செல்லவில்லைன்னு தான் நான் சொல்றேன். முதல்வர் சிறந்த முதல்வர், சிறப்பாக ஆட்சி செய்கிறார். ஆனால் முதல்வருக்கு பல விஷயங்கள் நடந்தாலும் முதல்வருக்கு தெரியாது, முதல்வர் காதுக்கு செல்லவில்லை. அப்படி எப்படி நீங்க தவிர்த்திட முடியும்? தமிழ்நாடு முழுவதும் பயணிச்சிட்டு இருக்கிறாரு, எல்லா துறைகளும் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப நானே ஒரு 4 வருஷமா இந்த 2.5 விழுக்காடு நீட்டு விலக்குக்கு அந்த அரசு 7.5 கொடுத்துச்சு, நீங்க ஒரு 2.5 கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் 4 வருஷமா. சமூக நீதி பேசாத மாநிலங்கள்ல 49 47 வயசு வரையும் குரூப் 1 தேர்வு ஓபிசி சமூக நீதி எஸ்சி எழுதலாம்னு இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் 37 தான் இருக்கு. கலைஞர் காலத்தில் 40 இருந்துச்சு. அது அடுத்து வந்து அதிமுக ஆட்சியில் குறைஞ்சிச்சு. அந்த வகையில் கலைஞரை நான் பாராட்டுறேன். அந்த 40 45 44 வருஷமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பல்வேறு கோரிக்கைகளை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, அது முதல்வர்கள் காதுக்கு செல்லவில்லை. முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் முதல்வர் காதுக்கு எதுவுமே செல்லல அப்படிங்கிறீங்க. அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கையில இருக்கு அப்படிங்கிறது क्वेश्चन மார்க் ஆகும் விவாதத்துல. அதுக்கு இப்ப நான் சொல்ல வேண்டியது புரிஞ்சுங்க. இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, நல்ல ஆட்சி, தொடர வேண்டிய ஆட்சி. ஆனால் சில தவறுகள் நடப்பதனால இந்த ஆட்சிக்கு எந்த குந்தகம் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது பல்வேறு விஷயங்களை அமைச்சர்கள்ட்ட கொண்டு போய் சொல்றோம். இந்த சொத்து வரி விஷயத்துல கூட கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நேரு அவர்கிட்ட போய் சொன்னேன். முந்தைய ஆட்சியும் இந்த ஆட்சிக்குள்ள நிலைமை என்ன? 50 விழுக்காடு ஏற்றி இருந்தா 50ன்னு சொன்னா 50 ஏற்றணும். ஆனால் அதிகாரிகள் 100 ஏற்றி இருக்காங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 100ங்கிற இடத்துல 200 ஏற்றி இருக்காங்க, பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட எப்படி கான்ட்ராக்ட் லேபர் விஷயத்தை எதிர்த்தோமோ, எப்படி 8 மணி நேர வேலை 12 மணி வேலை எதிர்த்தோமோ, அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். முன்னாள் முதல்வர் கலைஞரை 2 நாளில் உங்களால் பார்க்க முடியும், போய் அவர்கிட்ட விஷயத்தை சொல்ல முடியும். அப்படி ஒரு சூழல் அடுத்தடுத்த ஆட்சி, அது அதிமுகவாக கூட இருக்கலாம், அது செல்வி ஜெயலலிதா ஆட்சியாக இருக்கலாம், அப்படி கேட்க முடியாத, பேச முடியாத, சொல்ல முடியாத ஒரு சூழல் கடந்த 10 ஆண்டு இருந்தது. அது இன்னைக்கு தொடரக்கூடாது என்று தான் நான் சொல்றேன். இன்னொரு விஷயம், இப்ப நீங்க இந்த 4 வருஷமா பதிப்பாளர் வாங்காது மட்டுமல்ல, இந்த குறைவு மட்டுமல்ல, இந்த மாவட்ட அளவில் நடக்கக்கூடியதை இந்த ஆட்சியை நான் பாராட்டுகிறேன். மாவட்ட அளவில் புக் ஃபேர் நடத்துறாங்க, சரி, நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கு ஒதுக்கக்கூடிய பணம் யாருக்கு போகுது? பெரும்பாலான பணம், முழுமையான பணம் யாருக்கு போகுதுன்னா, அங்கே பேச்சாளர்கள் வர்றாங்கல்ல, அவர்களுக்கு போது. இப்போ அவங்களோட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, வருத்தமா இருந்தாலும் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வாடகை என்பது பதிப்பாளர்களுக்கு அதிகமான வாடகை அந்த கொண்டு போய் கொடுத்துட்டு விற்க முடியாம 100 ஸ்டால்னா 50 ஸ்டால் 600 ஸ்டால் வேற வழி இல்லாம போடுறவங்க தான் அங்கேயும் போறாங்க. ஆனா பதிப்பாளர்களுக்கு
வாடகையுடைய குறைவை கூட அரசு என்ன செய்யலாம், ஒரு பகுதியை பாப்பாசிக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க எடுத்துட்டு ஒரு வாடகையை ஃபிக்ஸ் பண்றாங்க, இங்கேயும் வாடகை ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது அரசுக்கு இனியாவது நல்ல ஆலோசனையை கேட்டு என்ன சமூக நீதி பிரச்சனை, என்ன இது மாதிரி பொதுமக்கள் பிரச்சனை, இதையெல்லாம் கேட்கணும். அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஒரு அதிமுகவுடைய பேச்சாளர் சொன்னதை நான் ஏத்துக்கிற உண்மை. 2019 இந்த மேன்ஷன்களுக்கெல்லாம் 2 மடங்கு அதிமுக வரியை ஏத்துனாங்க. அவங்க போய் முறையிட்டாங்க. அந்த ஒரு வருஷம் வாங்கின பிறகு முறையிட்ட பிறகு அந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டை அடுத்தடுத்த வருஷத்துல வரியே வாங்காம அந்த ஆட்சியில நடந்துச்சு. அந்த உண்மை எனக்கும் தெரியும். ஏன்னா மேன்ஷன் சொல்ல வரி உயர்வு சார்ந்த ஒரு இன்னொரு விவாதத்தை வச்சுக்க வேண்டியது. அதை சொல்லல. அதனால அன்னைக்கு கேட்டாங்கன்னு சொல்ல வர, சொன்னதை கேட்டார்கள், செய்தார்கள். ஆக இந்த சிறந்த ஆட்சி 2036 தொடரணும், 2031 தொடரும் என்று நாங்க ஆசைப்படுறோம். அந்த ஆசைக்கு இடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால் குந்தகம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஆக இன்னும் பல நல்ல ஆலோசனைகளை கேட்க வேண்டும் என்று கூட்டணி கட்சி சார்பாக கூறிக்கொள்கிறேன்.